the bell icon on YouTube and don't miss another update. இஸ்ரேலை பொறுத்தவரையும் ஒரே சிங்கிள் டார்கெட்டை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரஃபா பகுதிகளை எப்படியாச்சும் தாக்கி அடிச்சு ஒழிச்சு கட்டிடணும் அப்படிங்கிறதா. அதுக்கான தேவையான குழப்பங்களை நண்பன் அமெரிக்கா கூட சேர்ந்து இறங்கி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பக்கம் ரஃபா பகுதிக்குள்ள நீ பூந்தேனா என்னெல்லாம் நடக்குங்கிறதுக்கு இந்த பக்கம் ஹமாஸோட கூட்டணிகளும் வெளிப்படையா சில விஷயத்த டேபிள்ல போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தான் இப்ப விரிவா பார்ப்போம். முதல்ல ரஃபா பகுதிகளை தாக்குறது மூலியமா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதா காரணம். கான் யூனிஸை தாண்டினோடனே ஒரு பெரிய வெற்றி தான் இஸ்ரேலுக்கு. ஆனா அந்த வெற்றி அப்படிங்கிறது ஒரு பேரளவு வெற்றி தான். அதை வச்சு எதுவுமே சாதிக்க முடியாது. இதே தான் ரஃபாலையும் நடக்கும். ஏன் அப்படின்னா, ரஃபா பகுதிகளை போய் முழுமையா கைப்பற்ற முடியுமா? பண்ண முடியாது. கான் யூனிஸை கைப்பற்றினதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஏகப்பட்ட பகுதிகள் ஹமாஸ் கண்ட்ரோல்ல விட்டு கொடுக்க வேண்டியதா போச்சு. இவர்களே பின்வாங்கி போயிட்டார்கள். அவர்கள் பாதுகாப்பு பணியை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டார்கள். ரஃபா பகுதியை அதுக்கு சளைச்சதில்லை. அதை தான் நடக்கும். முழுமையா அங்க போய் இஸ்ரேல் கொடியை பறக்க விட முடியாது ஜெயிச்சு. அப்ப என்னதான் சாதிக்கலாம் அப்படின்னு கேட்டா, இஸ்ரேல் கிட்ட 2 திட்டம் இருக்கு. ஒண்ணு, ஹமாஸோட இன்னைக்குள்ள பெரிய தலைகளை தட்டி தூக்கிடுறது. அப்படி இல்லை அப்படின்னா, ஹமாஸோட கட்டமைப்புகள் காசா ஸ்ட்ரிப்ல ஏறக்குறைய பல கட்டமைப்புகள்ல ஒண்ணுமில்லாம பண்ணிட்டார்கள். இன்னும் கண்ணுக்கு தெரியாம பல விஷயங்கள் இவர்கள் பிடித்த பகுதிகளிலே இருக்கும். ஏன் நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா, இஸ்ரேலோட ராணுவம் ஐடிஎஃப் மேப்பை போட்டு ஃபுட்டேஜ் காட்டுதுல்ல, அப்படி நின்று மேப்பை போட்டு ஃபுட்டேஜ் காட்டுற இடத்துல கூட எங்கள் ஆளுங்க ஒளிஞ்சிருப்பார்கள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ரஃபா பகுதிகள்லையும் ஏறக்குறைய பல கட்டமைப்புகளை அழிச்சு ஒழிக்கலாம். அதே மாதிரி ஹமாஸ் போராளிகளையும் கணிசமாக நியூட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கான மைலேஜ் தானே அப்படின்னு இந்த சிங்கிள் டார்கெட்டை வச்சு போறார்கள். ஆனால் ரஃபா பகுதிகளை துளைச்சி எரியறதுங்கிறது அவ்வளவு சாமானியம் இல்லை. காசா ஸ்ட்ரிப்ல இவ்வளவு அட்டூழியம் பண்ணும்போது ஏறக்குறைய ஒரு 28,000 மக்கள் இறந்திருக்கார்கள். இஸ்ரேலை கேட்டா அவனுங்க பூரா ஹமாஸ் இயக்கம் அப்படிம்பாங்க. அந்த பக்கம் கேட்டோம்னா அவர்கள் அப்பாவி பொதுமக்கள் தான். இதுல 2 பக்கத்தையும் கேட்காம யதார்த்தமா பார்த்தாலே அதுல 100க்கு 80% அப்பாவி பொதுமக்கள் தான். அப்படி இருக்கும்போது காசா ஸ்ட்ரிப்ல இருந்து எல்லா பக்கமும் சிதறடிச்சு விரட்டி விட்டாலும் ரஃபா பகுதிகளில் கூட்டம் அப்படிங்கிறது ஜாஸ்தி. அப்ப அங்க உயிரிழப்பு கணிசமா இருக்கும். இந்த விளையாட்டுக்கு வெளிப்படையா அமெரிக்காவே பயப்படுது. அதனால ரஃபா பகுதிகளில் நீ தொட்டேன்னா நான் உனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன்னா 1000 தாட்டி சொன்ன அமெரிக்கா 1001 அதே விஷயத்த சொல்லாம கொஞ்சம் மாத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டார்கள். என்ன அப்படின்னா, ஏற்கனவே பல இந்த காசா ஸ்ட்ரிப் ஆகட்டும், அந்த பக்கம் வெஸ்ட் பேங்க் ஆகட்டும், பல பகுதிகளில் இஸ்ரேல் தன்னோட ஆட்களை குடியமர்த்தி இருக்கு. அதெல்லாம் சட்ட விரோதம்டா அப்படா அப்படின்னு சொல்லி இப்ப அந்த விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. இந்த விஷயத்த மேலோட்டமா வெளிப்படையா கையில் எடுக்கும்போது மறைமுகமா அங்க உள்ள ஆட்கள் ஆயுதம் கொடுத்தா தானே நீ ஆடுவ, ஆயுதம் கிடையாது போடா, ரஃபாவை தாக்கிட்டேன்னா ஆயுதமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அரசியல்வாதிகள் அமெரிக்காவில் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டார்கள். இது ரஃபா பகுதியை தொட்டா நம்ம மாட்டிக்குவோம். பெரிய அளவில் மத்திய கிழக்குலேருந்து வளைகுடா வரையும் நம்மளோட செல்வாக்கு ஏற்கனவே கீழே கிடக்கு. எலெக்ஷன் வருது, இவன் பண்ணுற வேலையெல்லாம் அவனுங்க காலில் பூரா போய் விழுந்துக்கிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோட பிரதிபலிப்பு தான் இந்த விஷயங்கள்னு பார்க்கப்படுது. இஸ்ரேலை பொறுத்தவரை அடங்குற மாதிரி இல்லை. நேரடியா இதுக்கு பதிலே சொல்லிட்டாங்க. அதாவது அக்டோபர் 7 சம்பவம் இஸ்ரேல்ல நடக்காம அமெரிக்கால நடந்திருக்கணும். நடந்திருந்தா எங்களை காட்டிலும் மோசமா நீ உள்ள இறங்கி அடிச்சிருப்ப. இது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி பெரிய விஷயம். நேரடி மோதல்ல இறங்குறார்கள். ஆனா இது நெருங்கிய நண்பர்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டை தான். ஈஸியா இதுல இருந்து கரையேறி போயிடுவாங்க. இந்த பக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதா. ஹமாஸ் கூட்டாளிகளை பொறுத்தவரையும் கத்தார் தான் இப்போதைக்கு பெரிய பிளேயரு. அதுக்கடுத்து எகிப்து, இந்த மாதிரி அடுத்தடுத்த லெவல்ல இருந்தாலும் ஹமாஸோட பெரிய நெட்வொர்க் கத்தார்ல தான் உட்காந்துருக்கு. அந்த கத்தார்லயே உட்காந்துக்கிட்டு இங்க உள்ள ஆட்களுக்கு பயிற்சி கொடுத்து பட்டமளிப்பு இந்த மாதிரி விஷயங்கள். அதாவது நீ ஒருவேளை காசா ஸ்ட்ரிப்ல அதிரடியா இறங்கினேன்னா நாங்க எல்லா வழியிலையும் உன் மேல பாயுவோம் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லி காட்டுறார்கள். அதே மாதிரி பேச்சுவார்த்தை டேபிள்லையும் ரொம்ப அக்ரெசிவா அந்த பக்கம் மத்திய கிழக்குல இருந்து பிளேயர்கள் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படியாச்சும் யுத்தத்தை நிறுத்திடணும், 6 மாத யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்துடணும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறக்காக பெரிய அளவுல யோசிக்கிறார்கள். அப்படி யோசிக்கும் போது
மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இஸ்ரேல் மேல உள்ள சந்தேகம் இந்த 6 மாத யுத்தகலம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாலே, இந்த டார்கெட்ட அச்சீவ் பண்ணவே 2லிருந்து 4 வாரங்கள் ஆகும். இந்த 2லிருந்து 4 வாரங்கள்ல ரஃபா பகுதிகள்ல சின்ன தாக்குதல், பெரிய தாக்குதல் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பண்ணக்கூடும். அப்படி பண்ணேன்னா பேச்சுவார்த்தை நிறுத்திப்புடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இஸ்ரேல பொறுத்தவரையும் பேச்சுவார்த்தை நடந்தாலே யுத்தத்த நிறுத்தணுங்கிறது கிடையாது. பேச்சுவார்த்தை வெற்றி திசைய போறத நோக்கி வீரியத்த குறைச்சு இஸ்ரேல் ராணுவம் ஐடிஎஃப் பயணிக்கும் அப்படின்னு ஒரு சிக்னல குடுத்திருக்காங்க. அமெரிக்கா இந்த இடத்துல அமைதியா இருக்கு. அதுதான் ரொம்ப ஆபத்து. அமெரிக்கா எப்படி வேணாலும் ப்ளே பண்ணும். இந்த மாரி பெரிய ஒரு சிக்கல். அந்த சிக்கல் ஒட்டு மொத்தமா போறது ரஃபா பகுதிய நோக்கி தான். அப்ப அந்த ரஃபா பகுதி என்னவாகும்? காசா ஸ்ட்ரிப்ல இதுவரை நடந்த வெறியாட்டத்த காட்டிலும் கூடுதலான வெறியாட்டம் அங்க காத்துக்கிட்டு இருக்கு.